1000 கான்ஸ்பிரசி இருக்கு. உலக அளவில் வந்து ஒரு குண்டு வெடிப்புக்கெல்லாம் கூட இவங்க தான் பண்ண கான்ஸ்பிரசி எழுதுறாங்க. எங்கெல்லாம் வந்துட்டு மசூதி இருக்கும் அது பக்கத்தில் இருக்கிற ஒரு கோயிலை பிடிச்சு அந்த மசூதி அழிக்கிறதுக்கான வேலையை தான் பார்ப்பாங்க. நான் திருப்பரங்குன்றம் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கோம். அது ஏன் நீங்க தீபம் ஏற்றுறதுக்கு ஏன் மறுக்கிறீங்க? எல்லா கட்சிகளையும் ஏன் அதை அப்போஸ் பண்றீங்க? போறோம், ஏத்துறோம், கும்பிடுறோம், வந்து கும்பிட்டு போயிட்டே இருக்கு போறோம். பக்கத்தில் மசூதி இல்ல, பிரச்சனை பண்ண மாட்டாங்க. பிரச்சனை ராமநாதபுரம் தொகுதி எம்பி நவாஸ்கனி அவர்கள் வந்து மேலே போய் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டோம். அப்போ நீங்கள் அந்த கோவிலை கடந்து போகும் பொழுது எதற்காக நீங்கள் மாமிசத்தை எடுத்துகிட்டு போகிறீங்க? அப்போ நீங்கள் பிரச்சனைக்கு தானே வர்றீங்க. பிரச்சனையை உருவாக்கியதே நவாஸ்கனி தான். அதை ஏன் யாரும் பேச மாட்டேங்கிறீங்க? இப்போ எங்கிருந்து ஆரம்பிச்சது? இது வந்து தவறான இந்த. ஆனா உங்களுக்கு விழுந்த அத்தனை ஓட்டு உங்களுக்காக மட்டுமே விழுந்த ஓட்டுன்னு எப்படி சொல்ல முடியும்? அதான் நான் கேட்குறேன். நீங்க சொல்லுங்க. அது வந்து நம்ம வந்து பாஜக எவ்வளவு கட்சியோட ஒரு பாஜக எவ்வளவு ஓட்டு? மூன்றாவது அணி ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. எனக்கு தெரிஞ்ச யாருக்கு வாய்ப்பு இல்லை, எல்லாருமே தோத்துட்டாங்க. நிச்சயமாக 29 வந்து தமிழ்நாட்டிலிருந்து பாஜக மாபெரும் வெற்றி பெறும். அனைவருக்கும் சமமான, அனைவரும் வளர வேண்டும், வளமான ஆட்சி தான் கொடுத்துட்டு இருக்காரு. அதே மாதிரியான ஒரு செயலாக தான் இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் கூட ஸ்டேட்மெண்ட் சொன்னதாக சொல்லியிருக்கீங்க. அது என்ன வைக்கிறோ அதுக்கு பதிலடி கொடுத்து தான் ஆகணும். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் திமுகவும் பாஜக ஒன்று. அதே மாதிரி நமக்கும் சீமானும் அவரும் ஒன்று. கட்சிக்கு ஓட்டு போடுறதுக்கே 80% இஸ்லாமியர்கள் தயாராக இருக்கும் பட்சத்தில் அந்த கட்சியில ஏன் சேர மறுக்க போறாங்க? அவங்க ஓட்டு போடுறதுக்கு தயாராக இருக்க அந்த மாநிலத்தை நம்ம விசாரிச்சாதான் தெரியும் நமக்கு. அப்போ இப்போ வந்து நம்ம வாக்கு அளிக்கிறார்கள் இல்லையா? நான் பதில் சொல்லிட்டேன். வாக்கு அளிச்சிருக்காங்க, ஜெயிச்சிருக்கான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பொறுப்பு. ஏன் வேட்பாளர் தரணும்? அமைச்சரா ஜெயிக்காதவர்கள் எல்லாம் வந்து நம்ம அமைச்சராகி கொடுத்துருந்தோம். அதுதான் சார் 80% உங்களுக்கு வருதுன்னீங்களா சார்? அமைச்சராகி கொடுத்துருந்தாங்க. 80% இது மட்டும் சொல்லிடுறேன். 80 அதுக்கு சேர்த்து பதில் சொல்லிருங்க. 80% பேர் ஓட்டு போடுறாங்கல்ல, இந்த விஷயத்தையும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா இன்னும் இருக்கிற 80% எங்களுக்கு போடுறாங்க. இஸ்லாமியர்களை சொல்றேன். 80% எதிர்த்து அவங்களுக்கு போடுறாங்க. திமுக உதாரணம் சொல்றேன். நான் சொல்றது வெஸ்ட் பெங்கால்ல 80% வெஸ்ட் பெங்கால் 80% போட்ட மாதிரி தெரியல. ஸோ இது வரைக்கும் ரேஷியோ சார் உங்களுக்கு ஓவராலா இது வரைக்கும் வந்து நமக்கு நிறைய அமைச்சர்கள் இருந்த காலகட்டங்கள்லாம் இருக்கு. அவர்கள் தேர்தலில் வெற்றி பெறாவிட்டாலும் நம்ம ராஜ்யசபா கொடுத்து நிறுத்தின காலகட்டம்லாம் இருக்கு. மக்கள் யாருக்குமே வந்து ஹஜ் யாத்திரையாகட்டும் மற்ற அரசு திட்டங்களை வந்து எந்த பாகுபாடும் பார்க்கறது இல்லை. ஏன் எம்எல்ஏ கம்மியாக இருக்குன்னா கொடுப்பாங்க, இப்படிலாம் அடுத்த தேர்தல் கொடுப்பாங்க. திருப்பரங்குன்றம் விஷயம் பற்றி பேசும்போது எல்லாரும் முக்கியமாக வந்துட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்தால் இருக்கலாம் அல்லது திமுகவில் இருந்திருக்கலாம். எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்குது, எங்கெல்லாம் வந்துட்டு மசூதி இருக்கோ அது பக்கத்தில் இருக்கிற ஒரு கோயிலை பிடிச்சி அந்த மசூதி அழிக்கிறதுக்கான வேலையை தான் பார்ப்பாங்க. நான் திருப்பரங்குன்றம் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கோம். கோவில் எத்தனை வருஷமாக இருக்கும்? அது பல்லாண்டு. கோவிலில் வந்து இப்போ நீங்கள் வந்து தீபத்தூணுங்கிறத நீதிமன்றம் உத்தரவு போட்டுச்சா இல்லையா? அது ஏன் நீங்கள் தீபம் ஏற்றுறதுக்கு ஏன் மறுக்கிறீங்க? எல்லா கட்சிகளையும் ஏன் அதை அப்போஸ் பண்ணுறீங்க? நார்மலாக விட்டுட்டா ஒரு நாள், வருடத்தில் ஒரே நாள் இல்லை 3 கார்த்திகை தீபம் 3 நாள் தீபம் ஏற்றுறதுக்கு தான் நம்ம அனுமதி கேட்குறோம். போகிறோம், ஏற்றுறோம், கும்பிட்றோம். இப்போ நீங்கள் திருவண்ணாமலையில் ஏற்றுறாங்க, நிறைய கோயில் ஏற்றுறாங்க, கும்பிட்டு போயிட்டே இருக்க போகிறோம். பக்கத்தில் மசூதி பிரச்சனை பண்ண மாட்டாங்க. பிரச்சனை யார் இந்த பிரச்சனையை பெருசு பண்ணுறது? நீங்கள் வரலாறு பார்த்தீங்கன்னா நவாஸ்கனி ஐயுஎம்எல் இன்னைக்கு வந்து ஆளுங்கட்சியோட கூட்டணியில் ஒரு அமைச்சர் ஷாஜகான் இருக்கார்ல, அந்த கட்சியை சேர்ந்த ராமநாதபுரம் தொகுதி எம்பி நவாஸ்கனி அவர்கள் வந்து மேலே போயிட்டு வர்றார். போயிட்டு எதுக்கு போனீங்கன்னு கேட்டால் மேலே போய் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டோம். இப்போது நீங்கள் கோவில் இந்துக்களோட வழிபாடுத்தணும். எனக்கு தெரிஞ்சு முருகர் கோவில் எங்கே சிக்கன் பிரியாணி சாப்பிட்றதுக்கு யாருமே விருப்பப்பட மாட்டாங்க, பக்கப்பட மாட்டாங்க. அப்போ நீங்கள் அந்த கோவிலை கடந்து போகும் பொழுது எதற்காக நீங்கள் மாமிசத்தை எடுத்துகிட்டு போகிறீங்க? அப்போ நீங்கள் பிரச்சனைக்கு தானே வர்றீங்க. ஏன் நீங்கள் இணைஞ்சிருக்குன்னா இணைஞ்ச 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணிப்போங்க. போய் சாப்பிட்றது எங்கள் உரிமை. கோவிலே வந்து வக்ஃபு போர்டுக்கு சொந்தமானது, அதை நாங்கள் கிளைம் பண்ண போகிறோம். நான் ஒரு பேசியதால் வந்த பிரச்சனை தான். இது வரைக்கும் அமைதியாக போன இருந்த சூழலை பிரச்சனையை உருவாக்கியதை நவாஸ்கனி தான். அதை ஏன் யாரும் பேச மாட்டேங்கிறீங்க? இப்போ எங்கிருந்து ஆரம்பிச்சது? ஃப்ளாரப் ஆச்சு எங்கிருந்து அது ஆரம்பிச்சது? அவங்க தூண்டுறப்போ வந்து பொதுமக்கள் கருத்து வந்து நம்மளோட உரிமையை நிலைநாட்டணும். நாளைக்கு இந்த கோவிலை நம்மளுது இல்லாமல் நான் வக்ஃபு போர்டு எடுத்தால் நம்ம கோயிலை வழிபாடே பண்ண முடியாது. இப்போ வந்து நீங்கள் தஞ்சாவூர் திருச்சி ஒரு 1000 வருஷ பழமையான கோவிலே வக்ஃபு சொந்தம் உரிமை கொண்டாடிட்டு இருக்காங்க. பெருந்துறை பேருந்து நிலையத்துமே வக்ஃபு சொந்தம்னு கேட்குறாங்க. ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன் வக்ஃபு போர்டுக்கு கீழே வருதுன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி வந்து முறையற்ற முறையில் வந்து இவர் போய் கிளைம் பண்ணுறதுனால தான் மக்கள் இது ஒரு ரியாக்ஷன் தான். திட்டமிட்டு யாரும் போய் மேலே போய் சிக்கன் பிரியாணி நீங்கள் சாப்பிடுங்க நாங்கள் சண்டை போடுறோன்னு யாரும் சொன்னாங்க. அவராக போகிறாரு, போயிட்டு வந்து பேட்டியும் தர்றாரு, துணிச்சலாக தர்றாரு. நாங்கள் அப்படி தான் ஆடு கோழி பலியிடுவோம்,
அங்கே போய் சிக்கன் பிரியாணி சாப்பிடுவோன்னு சொன்னதுனால தான் வந்து பிரச்சனை. இப்போ எனக்கு டவுட்டு, இப்போ இதெல்லாம் ஏன் யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க? கரெக்டு தான் சார். இதுதான் நான் கேட்க வந்தது. என்னென்னா, இப்போ ஒரு பிரச்சனையை பற்றி சொல்கிறோம். பிஜேபிக்கு இப்படி ஒரு அஜெண்டா இருக்கிறதாக நிறைய பேர் குற்றம் சாட்டுறாங்களே. இருக்கு இல்லை, அது ஃபேக்கு. இப்படி ஒரு வெப்சைட்டில் அந்த லிஸ்ட்டே போட்டிருக்காங்க. இத்தனை கோயில்கள் பக்கத்தில் இருக்கிற இஸ்லாமியர்களுடைய மசூதியை வந்து நம்ம வந்து தகர்க்கணும் அப்படின்னு ஒரு வெப்சைட்டில் இருக்குன்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டோடு சொல்லி இதெல்லாம் இருக்குன்னு ஒரு லிஸ்ட்டே சொல்கிறாங்க. எவ்ரி டிபேட் அதை பற்றின ஒரு டாபிக் வந்தால் டிபேட்டில் இது சொல்லாமல் இருக்கிறதே இல்லை. இதை மறுத்து பேசாமல் உடனே இது ஆரம்பித்தது முஸ்லீம் தான் பேசுறதுங்கிறது, அதை ஒதுக்கி வச்சுட்டு இல்லை அதெல்லாம் இல்லை, இது ஃபேக்கு, நாங்கள் அப்படி எங்களுடைய முயற்சி கிடையவே கிடையாது, இது ஃபேக் அக்கௌண்ட், நீங்கள் இதை ப்ரூவ் பண்ணுங்க, இது இதே உங்க மூலமா சொல்லிக்கிறேன். இப்போ வந்து நம்ம அதிகாரப்பூர்வமா எந்த மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணல, இந்த இடத்துல இந்த கோவில் அடிக்கிறோம் அங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொல்ல கிடையாது. பாஜக அதிகாரப்பூர்வம் எந்த வெப்சைட் அந்த மாதிரி, பட் இதுதானே சார் உங்களுக்கு ஓட்டு அந்த மாதிரி எந்த வெப்சைட்டுமே நமக்கு கிடையாது. இப்போ யாரோ ஒருத்தர் வெப்சைட், நான் சொன்ன மாதிரி யாரோ ஒருத்தர் வெப்சைட் எப்படி வேணாலும் கிரியேட் பண்ணலாம், என்ன கதை வேணாலும் எழுதலாம். அந்த வெப்சைட் அடிப்படையில் தான் இந்த இயக்கம் இயங்குது. ஆனால் XYZ நம்புவாங்களா சார்? அதை நீங்கள் இதை பற்றி பேசாமல் நீங்கள் வந்து என்ன பண்ணி அந்த மாதிரி வந்து இப்போ அந்த மாதிரி இருந்தால் அது தவறு. அது வந்து நம்ம அந்த மாதிரி நீங்கள் பதில் கொடுக்க கட்சியாக வந்து அதிகாரப்பூர்வமாக நாங்கள் இங்கே சொல்கிறதும் அதிகாரப்பூர்வம் நம்ம சொல்ல முடியும். இப்போ மற்றதெல்லாம் பொய்ங்கிறத நம்ம சொல்லலாம். ஒன்னொன்றுக்கு போய் விளக்கு கொடுத்தா வச்சுங்களேன், இன்னைக்கு ஒரு வெப்சைட்டு நீங்கள் போடுறீங்க, நாளைக்கு இன்னொருத்தர் XYZ ஒரு வெப்சைட் போடுவார். இப்போ வந்து நம்ம முழு நேரமும் வந்து இது தவறு, இது பொய், இது பொய்ன்னு சொல்கிறதே நமக்கு போயிடும். நம்ம என்ன சொல்ல முடியும், நம்மளுடைய அதிகாரப்பூர்வமான முடிவு என்ன, அது எங்கே அறிவிக்கிறோம், எங்களுடைய ஸ்போக்ஸ் பர்சன் பேச்ச, அது அதிகாரப்பூர்வமான செய்தி தொடர்பாளர் யார், அவரு சொல்கிற கருத்து தான் நீங்கள் எடுத்துக்கணும் போலயே. இப்போ நம்ம அந்த ஃபேக் நியூஸ்க்கெல்லாம் நீங்கள் ஒரு பார்ட்டியாக ஒரு இயக்கமாக போனோம் அப்படின்னா இது வந்து அதான் சார் முடிவே இல்லாமல் ஒரு 10 யாரோ ஒருத்தங்க வந்துட்டு டிபேட்டில் பேசுகிறாங்கன்னா ஓகே சார், அமைச்சர் பேசுகிறாங்க, மினிஸ்டர்ஸ் பேசுகிறாங்க, ஒரு கட்சி தலைவர் பேசுகிறாங்க, கட்சி தலைவரே பேசுனா அவர் பொறுப்பு இல்லாமல் பேசுகிறார் நான் சொல்கிறேன். கவுண்டர் கொடுக்காம கவுண்டர் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி கொடுத்துருப்பாங்க. நான் இப்போ உங்க வகையில நானும் சொல்லிக்கிறேன், அதிகாரப்பூர்வமாக பாஜக செய்தி தொடர்பாளரோ இல்லை இந்து அமைப்புகள் அவங்க சொல்லாத வரைக்கும் வந்து அது ஃபேக் நியூஸ் தான். அதை வந்து ஃபேக் நியூஸ் ஒரு கட்சி தலைவர் சொல்றாருன்னா அவர் திட்டமிட்டு வதந்தியை பரப்புறாரு, திட்டமிட்டு அவரோட அரசியல் காரணத்துக்கு அவரை கூட உருவாக்கி இருக்கலாம். யார் உருவாக்க நமக்கு தெரியாது, அவரே உருவாக்கி கூட இந்த மாதிரி ஒன்று இருக்குன்னு சொல்லலாம். அந்த மாதிரி 1000 திட்டங்கள் இருக்கு, 1000 கான்ஸ்பிரசி இருக்கு. நீங்க வந்து உலக அளவில் வந்து ஒரு குண்டு வெடிப்புக்கெல்லாம் கூட இவங்க தான் பண்ணாங்க உதவி பண்ணால் கான்ஸ்பிரசி எழுதுறாங்க. செப்டம்பர் 11 அமெரிக்கா பிளாஸ்ட்டு கூட ஒரு தியரி ஒரு வெப்சைட் போட்டு எழுதி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் நம்ம அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு நாவல் படிக்கிற மாதிரி படிச்சுட்டு போக வேண்டியதான். ஓகே சார். இப்போ வந்துட்டு கட்சி இங்கே வந்து நல்ல ஒரு க்ரோத் இருக்குது. ஐ மீன் ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்னாடி பிஜேபி அப்படிங்கிறது என்ன நோட்டா கீழே ஒரு ஓட்டு வாங்குற ஒரு கட்சி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து ஒரு காம்படிஷனாக வந்து நின்று அண்ட் ஒரு சீட் வாங்குற அளவுக்கான ஒரு கட்சியாக வந்து நிற்குது. அண்ட் கிட்டத்தட்ட வந்து ஒரு காம்படிட்டிவாக ஒரு 3rd 4th பார்ட்டியாக இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு இந்த பெயர், அதாவது மத அரசியல் செய்கிறாங்கங்கிற ஒரு பெயர் இங்கே தமிழகத்தில் இருக்குது, அதனால தான் ஓட்டு விட மாட்டேனுங்கிற ஒரு கருத்து உங்களுக்கு புரிதலில் இருக்குது. அது வந்து ஏதோ ஒரு காரணம் சொல்லணும். அதில் வந்து இந்த காரணத்தை வந்து வலுவாக எடுத்துக்கிறாங்க. நீங்கள் அடிப்படையில் போய் பார்த்தீங்க அப்படின்னா பாஜக தொடங்குனதே வந்து சிறுபான்மையருக்கு வந்து காங்கிரஸ் அரசு அதிக முக்கியத்துவம் கொடுக்குது, எல்லாருக்கும் ஈக்குவலாக வைங்க, நம்ம அதுதான் யூனிஃபார்ம் சிவில் கோடுன்னு சொல்கிறோம். எல்லாருமே சட்டத்தின் முன் அனைவரும் சமம், அனைவருக்கும் ஒரே சட்டம் தான் வேணும். அதுதான் நம்மளோட கொள்கையை வச்சு தான் கட்சி ஆரம்பித்தோம். அதே மாதிரி நம்ம காஷ்மீர்லேயும் சரி, காஷ்மீர் ஒரு மாநிலம் இந்தியாவின் மாநிலமாக தான் இருக்கணும், தனியாக அதுக்குன்னு ஒரு கொடி ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்கக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இது 2-3 வந்து கட்சியை வந்து சமரசம் செய்து கொள்ளாத அடிப்படை தத்துவம், அதன் அடிப்படையில் தான் இருக்குது. அப்போது ஒரு கடலை வந்து ரிவர்ஸில் ஆகி போச்சு. இப்போ பாஜக வந்து இந்துக்கள் மட்டும்தான் பண்ணுறாங்க அப்படி இல்லாத மாதிரி அந்த மாதிரி வந்து ஒரு ரிவர்ஸ் கேம்பெயினை எடுத்துகிட்டு போகிறாங்க. பட் அதை உடைச்சிருக்கோம். இப்போ வந்து இன்றைக்கி வந்து நம்ம மோடி அவர்கள் வந்து 12 ஆண்டு ஆட்சியை பார்க்குறோம். அனைவருக்கும் சமமான, அனைவரும் வளர வேண்டும்னு வளமான ஆட்சி தான் கொடுத்துட்ருக்காரு. அப்போ இப்போ வந்து நம்ம நோட்டா கட்சி 3% கட்சி நான் ஏற்றுக்க மாட்டேன். இப்போ நம்ம வந்து அந்த பர்சன்டேஜ் அனைத்துமே நம்ம வந்து வேறு அரசியல் காரணங்களுக்காக நம்ம குறைந்த தொகுதியில் நிற்கிறோம். அதன் அடிப்படையில் நீங்கள் கால்குலேட் பண்ணால் 3%. உதாரணத்துக்கு இப்போ நம்ம 27 சீட்டில் கண்டெஸ்ட் பண்ணோம். இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் 234 சீட் இருக்குது, அது 27 சீட்டில் கண்டெஸ்ட் பண்ணி 100% ஓட்டு பதிவாகிற அனைத்து வாக்குகளும் பிஜேபிக்கு வந்தால் கூட என் ஓட்டு 10% தான். அப்போ மீதி 200 தொகுதியில் வந்து எனக்கு ஓட்டே இல்லையா? ஸோ இது வந்து தவறான இந்த. ஆனால் உங்களுக்கு விழுந்த அத்தனை ஓட்டு உங்களுக்காக மட்டுமே விழுந்த ஓட்டுன்னு எப்படி சொல்ல முடியும்? அதுதான் நான் கேட்குறேன். இப்போ நம்ம வந்து இன்னும் தொகுதிகள் குறைவாக இருக்கும் பொழுது அதை வைத்து வாக்கு சதவீதத்தை பேசுவது தவறான அணுகுமுறை. நீங்க சொல்லுங்க. அது வந்து நம்ம வந்து கட்சியோட
ஒரு பாஜகவுக்கு எவ்வளோ ஓட்டு இருக்குது? 10 to 15% ஓட்டு இருக்கு. 15% ஆமா. 15% ஓட்டு. ஓகே. நம்ம வந்து எல்லா தொகுதியிலும் நின்னாதான் அது தெரியும். நம்ம வந்து 24 அதுதான் வந்து அண்ணாமலை அவர்களோட ஐடியாவா இருக்கு. 24 வந்து நம்ம நின்று காட்டியாச்சு. 24 வந்து நம்ம மோடிக்கு வந்து 18% வாங்கியிருக்கோம். ஸோ தமிழ்நாடு முழுக்க சொல்கிறேன். அது அவரோட ஐடியாவும் அதுதான். இப்போ வந்து ஆனால் தேர்தலுக்கு தேர்தல் வியூகம் மாறுது இல்லையா? 15% வாக்கு நம்ம வெற்றி பெறும் எம்எல்ஏ பெற முடியாது. நம்ம இன்னும் கொஞ்சம் வேலை செஞ்சு பெறணும். அப்போ தான் இன்னொரு கட்சி கூட்டணிக்கு போகிறோம். இது இந்தியா முழுக்க எல்லா கட்சியும் பண்ணுறது தானே. இன்னைக்கு வந்து இவர்கள் வந்து தனியாக நின்றாலுமே தாவாக்கு ஆட்சி அமைக்க முடியல. அப்போது அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதிகள் கூட்டணியை வச்சு நம்ம ஆட்சி அமைக்க முடியுமா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. நமக்கு இருந்த வாய்ப்புகள், இருந்த கட்சிகள், எந்த கட்சி நம்ம சிந்தனைக்கு ஒத்து வரும் அதை வைத்து தான் கூட்டணி வைப்பாங்க. இந்தியா முழுக்க பாஜக எல்லா கட்சியும் கூட்டணி வச்சுட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி வந்து இப்போ பீகாரில் வச்சோம், ஜெயித்தோம். வெஸ்ட் பெங்கால் இல்லை, ஜெயித்தோம். ரெண்டு தேர்தல் தோற்று ஜெயித்தோம். மகாராஷ்டிராவில் கூட்டணி வச்சோம், தோற்றோம், அப்புறம் ஜெயித்தோம். அந்த மாதிரி வந்து நீங்கள் தேர்தலுக்கு தேர்தல் வந்து அதே மாதிரி கர்நாடகாவில் கூட்டணி இல்லை, இந்த டைம் வந்து ஜேடிஎஸ் அவங்களோட கூட்டணியில் இருக்கிறோம். அந்த மாதிரி வந்து தேர்தலுக்கு தேர்தல் வந்து சுச்சுவேஷன் வச்சு நம்ம மாறும். அப்போ அதனால் வந்து ஒரு தேர்தல் மட்டுமே காரணமாக சொல்லி இந்த தேர்தல் தனியாக நிற்கவில்லை, நான் வெளியில் போகிறேன்னு சொல்கிறத நீங்கள் எப்படி ஏற்றுக்க முடியும்? அது வந்து மோடியே அப்படி சொல்ல கிடையாது, அமித்ஷா அவர்களே சொல்ல கிடையாது. அவ்வளோ பெரிய தலைவர் அமித்ஷா. அமித்ஷா நிதிஷ்குமார் அவர்கள் வந்து மோடியை பற்றி பேசாத வார்த்தைகளே கிடையாது. இருந்தாலும் அவரோட கூட்டணி வைத்தான் அந்த காலகட்டத்தில் தேவைப்பட்டது, வச்சாங்க, ஜெயிச்சாங்க. இன்றைக்கி வந்து ஆட்சியில் வந்திருக்கோம். தேர்தலுக்கு தேர்தல் மக்களுடைய மனநிலையை பொறுத்து, கட்சிகளின் சூழ்நிலையை பொறுத்து கூட்டணி வியூகங்கள் மாறும். அப்போ ஒரு தேர்தலில் நான் சொன்னதை கேட்கல வெளியில் போகிறேன்னா அப்புறம் நம்ம யாருக்கு இழப்புங்கிறத நீ காலம்தான் பதில் சொல்லணும். அப்போ உங்களுக்கு இப்போ வந்து இந்த 18% ஓட்டு வந்திருந்துச்சு 2024 தேர்தலில். இப்போ அடுத்த 2029 வரப்போகிற தேர்தலில் கண்டிப்பாக இதை விட அதிகமான வாக்கு நிச்சயமாக கிடைக்கும். நிச்சயமாக வரும். அதுக்கு உண்டான பயிற்சிகளும் முயற்சிகளும் என்ன சார் போயிட்டு இருக்கு? இப்போ ரெகுலராகவே பாஜக ஒரு தேர்தலை பொறுமும் தேர்தல் தோல்வியிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு நிர்வாக மாற்றம் சீரமைக்கிறது பண்ணுறது, வேறு முயற்சிகள் மக்களிடம் எடுத்து செல்வது, மக்களுக்கு வந்து நம்மளோட திட்டங்கள் சென்று சேர்ந்திருக்கிறதா, அப்போ அந்த முயற்சி பண்ணுவாங்க. அது நிச்சயமாக அடுத்த 3 ஆண்டுகளில் ரொம்ப தீவிரமாக ஒரு கிளை அளவில், பூத் அளவில் நடக்கும். நிச்சயமாக 29 வந்து தமிழ்நாட்டிலேருந்து பாஜக மாபெரும் வெற்றி பெறும். இப்போ வந்து 3வது அணி ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க தேசிய அளவில். ஆமாம். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா மம்தா அவர்களுக்கு எதிர்ப்பலை இந்தியா கூட்டணியோட எதிர்ப்பு இருக்காங்க. இங்கே ஸ்டாலின் இருக்கிறாரு, அண்ட் கேரளாலேயும் அது மாதிரியான ஒரு பார்வை தான் இருக்குது. ஸோ இதை 3வது அணி எந்த மாதிரியான ஒரு இதை வந்து அமைக்க? எனக்கு தெரிஞ்ச யாருக்கு வாய்ப்பு இல்லை, எல்லாருமே தோத்துட்டாங்க. தோற்றதோடு மட்டுமில்ல அவர்கள் எம்எல்ஏ சீட்டை இழந்து விட்டார்கள். மம்தா பானர்ஜி 2வது முறையாக சொந்த தொகுதியில் தோற்று போயிருக்கிறார். ஸ்டாலின் அவர்கள் முதல் முறையாக தோற்று போயிருக்காங்க. அகிலேஷ் யாதவ் அவர் ஆட்சியில் கிடையாது, அடுத்த ஆண்டு தேர்தலை சந்திக்கிறார். இங்கே நம்ம ஆர்ஜேடி பீகார்லேயும் அவங்க ஆட்சியில் இல்லை. அதனால் 3வது அணி அமைவதற்கான வாய்ப்புகள் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் இப்போ ஆட்சியில் இல்லை. 3வது அணி அமைவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா எனக்கு தெரியல. எதிர்கட்சியாக சூழ்நிலையில் இன்னும் 3 ஆண்டுகள் இருக்குது, அதற்குள்ளே வந்து நிறைய மாற்றங்கள் வரலாம். எதிர்கட்சியாக இருக்கிறதுனாலே வந்துட்டு அவங்க வந்து 3வது அணி ஃபார்ம் பண்ணிட்டு எதிர்கட்சியாக இருந்தால் வர முடியாதுன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஏற்கனவே மக்களால் நிராகரிக்கப்பட்டு சொந்த தொகுதியில் தோற்றவர்களால் அவர்களை ஒரு பிரதமர் வேட்பாளராக நிறுத்தும் பொழுது அந்த கூட்டணி டேக் ஆஃப் ஆகாதுங்கிறது நம்மளோட. ஆனால் ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்களே சார், ரெகுலராக சொல்கிறது என்னென்னா, மக்களுக்கு வந்து இங்கே சென்ட்ரல் எலெக்ஷனாக ஒரு மாதிரி முடிவு எடுப்பாங்க, ஸ்டேட் எலெக்ஷனாக ஒரு மாதிரி முடிவு எடுப்பாங்கன்னு எல்லாருமே சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி சொல்லுவாங்க, நான் ஏற்றுக்கிறேன். அதே சமயம் இவர்கள் சொந்த தொகுதியில் தோற்ற பிறகு பக்கத்து மாநிலத்து மக்கள் இவர்களை மிகப்பெரிய தலைவர்களாக பார்க்க மாட்டார்கள். மம்தா பானர்ஜி இன்று முதல்வர் கிடையாது, அதே போல் சொந்த தொகுதியில் 2 முறை தோற்றுவிட்டார். அவரை வந்து பிரதமர் வேட்பாளர் நிறுத்தும் பொழுது இன்னொரு கட்சியை ஏற்றுக்கொள்ளாது. நீங்கள் மக்களுக்கே போகாதீங்க, இன்னொரு கட்சி அந்த அணி அமைவதற்கான ஒரு சாத்தியக்கூறு இல்லாமல் போயிடுது. இப்போ ஒரு பக்கம் வந்து மோடி நம்ம கடந்த 2029 வரும்பொழுது 29 வருடம் தோல்வியை சந்திக்காத மனிதராக வரப்போகிறார். 15 வருடங்கள் பிரதமராக ஆட்சி, 13 வருடங்கள் வந்து முதல்வராக ஆட்சி பண்ணிட்டு வரப்போகிறப்ப அவருக்கு நீங்கள் இணையான ஒரு தலைமையை நிறுத்தாத வரை அது எடுபடாது. இதுவே 2014 சூழ்நிலை வேறு. 2014 வந்து அவரும் 3வது முறை செய்யும், தமிழகத்தை அப்பொழுது ஆண்ட அம்மா அவர்களும் 3வது முறை செய்யும். ஒரு ஒப்பீடு இருந்துச்சு, மக்கள் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பிரதமராக வாய்ப்பு இருக்குங்கிற நம்பிக்கையில் போட்டாங்க. இனிமேல் அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு தமிழ்நாட்டில் கிடையாது. சரி சார், இப்போ வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சால் வந்து வெற்றி அடைஞ்சிடலான்னு ஒரு வியூகம் இருக்கும் இல்லையா, அது மாதிரி ஏதாவது வியூகம் இருக்கா? 15 ஆண்டுகள் மோடியின் ஆட்சியில் ஒருவருக்கும் கிடைத்த நன்மைகள் என்ன, அதை மக்களிடத்தில் நம்ம வந்து ஒரு ஸ்டேட் லெவலாக கூட பார்க்காம ஒரு பூத் லெவலில்
இந்த பூத்தில் யார் இருக்காங்க, அவங்களுக்கு நிச்சயமாக பல்வேறு பயனாளிகள் இருப்பாங்க. நம்ம வந்து இதற்கு முன்னாடியெல்லாம் நம்ம கல்வி கட்டணம் வாங்குறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இன்றைக்கி வித்யா லக்ஷ்மி ஒரு வெப்சைட்டில் எல்லாம் ஆங்கிலம் பண்ணால் அனைத்து பேங்க்கு அதில் வந்து லோன் தராங்க. அப்புறம் விவசாயிகளுக்கு தமிழ்நாட்டில் வந்து நம்ம 25 லட்சம் விவசாயிகளுக்கு இது வரைக்கும் 23 தவணைகளாக 2000, 46,000 ஒருத்தர் அக்கௌண்ட்லேயே போட்டிருக்கு. இப்போ அது நிறைய பேருக்கு விவசாயிகளுக்கு தெரியுமான்னு தெரியல. 46,000 இன்னும் 3 வருடம் போகிறப்ப இன்னொரு 18, 54, 64,000 அக்கௌண்ட்டில் போயிருக்கும். அதான் மக்கள்கிட்ட போய் சொல்லணும். அது அமௌண்ட்டு வந்து ஒரு டைம் ஒரு அரசு வங்கிக் கடன் தள்ளுபடி பண்ணால் இன்றைக்கி 35,000 தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. ஆனால் மோடி அரசு வந்து தொடர்ச்சியாக கொடுக்குறப்ப தொகை சிறிதாக இருந்தாலும் அவரோட கடன் சுமையில் போகாமல் அது காப்பாற்றுது. 64,000 கொடுத்துருக்கோம், அதை போய் சொல்லணும். அப்புறம் வீடு கட்டும் திட்டத்தில் எக்கச்சக்கமான பயணிகள் இருக்காங்க. இப்போது உஜ்வாலா ஸ்கீமில் இலவச கேஸ் எல்பிஜி இணைப்பு, அதில் தமிழ்நாட்டில் 30 லட்சம் பயணிகள் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இன்னும் 300 ரூபா டிஸ்கவுண்ட்டில் தான் இன்றைக்கி வரைக்கும் சிலிண்டர் கிடைக்குது. அதை எடுத்துகிட்டு போய் சொல்லணும். இந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள். அப்போ வந்து நம்ம இன்றைக்கி வந்து செய்தி என்ன அப்படின்னா, நம்ம இன்சூரன்ஸ் ஸ்கீமில் தமிழ்நாடு இந்தியாவில் வந்து நம்பர் 1, 1.1 கோடி மக்கள் இது வரைக்கும் கடந்த 2019 இன்னைக்கு வரைக்கும் பயனாளிகள் இருக்காங்க. அதை நம்ம போய் சொல்லணும். அப்புறம் நிறையா திட்டங்கள் செயல்படாமல் இருக்குது. இப்போ வந்து நம்ம வருஷம் 4 ரூபா கட்டினா 410 ரூபா கட்டினா 2 லட்ச ரூபா லைஃப் இன்சூரன்ஸ் இருக்குது. அதில் தமிழ்நாட்டில் பயனாளிகள் கம்மியாக இருக்காங்க. அதை நம்ம பதிவு பண்ணுறதுக்கான முயற்சிகள் பண்ணணும். அப்போ ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் பெனிஃபிட் மத்திய அரசு கொடுக்குது, அதை கொண்டு போய் சேர்த்துட்டு அதை கொண்டு போய் சேர்த்து அந்த மாதிரி முயற்சிகள் வந்து நம்ம பூத் லெவலில் மக்களுக்கு வந்து இந்த 15 ஆண்டு ஆட்சியோட பயணம் யாராருக்கு போய் சேரலாம் கொண்டு போய் சேர்த்தணும். இன்றைக்கி வந்து நிறையா நாடுகளில் வந்து நம்ம தொழில் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. இன்றைக்கி சிறு குறு தொழில் வந்து 2019 பாஜக ஓட்டு வரலன்னா ஜிஎஸ்டி பிரச்சனை அப்படிங்கிறது வந்து அது பூதாகாரமாக கட்டமைச்சாங்க. ஆனால் சிக்கல் இருந்தது, நடைமுறை சிக்கல் நிறையா இருந்தது, நிறையா அந்த சட்டத்தை வந்து புரியாமல் இருந்தது. இன்றைக்கி வந்து ஜிஎஸ்டி வந்து எல்லோரும் நன்மைன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்தியா முழுக்க நான் பொருள் அனுப்புறது வாங்குறது ரொம்ப எளிமையாக இருக்குது. ஜிஎஸ்டி விகிதமும் குறைச்சிருக்காங்க. சென்ற ஆண்டு பார்த்தோன்னா மிகப்பெரிய முயற்சி, விகிதத்தை குறைச்சிருக்காங்க. அதை நம்ம மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்த்தோன்னா பெட்ரோல் டீசல்லாம் இது வரைக்கும் மத்திய அரசு குறை சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி தேதியில் மாநில அரசை விட மத்திய அரசு வரி குறைவாக வாங்குது. 10 ரூபா இப்போ டிஸ்கவுண்ட்டு கொடுத்துருக்காங்க அந்த ஈரான் போர்னால். அதை மத்திய அரசிட்ட கொண்டு போய் சேர்த்தணும். உள்கட்டமைப்பு பார்த்தோன்னா எத்தனை ஏர்போர்ட் கட்டியிருக்காங்க. இப்போ கோயம்புத்தூர் ஏர்போர்ட் வந்துருக்கு, இவங்க இடமே இப்போ தான் கொடுத்தாங்க. இப்போ திருச்சி ஏர்போர்ட் அப்கிரேட் ஆயிடுச்சு, மதுரை ஆயிடுச்சு, தூத்துக்குடி ஆயிடுச்சு, சென்னை அப்கிரேட் ஆயிடுச்சு. சென்னை இன்னொரு ஏர்போர்ட் கட்டுறதுக்கு மத்திய அரசு தயாராக இருக்குது, இவங்க இடம் தர மாட்டேங்கிறாங்க. அதை கொண்டு போய் சேர்த்தணும். ரோடு வசதி, ஹைவேஸ் எடுத்துகிட்டா நீங்கள் எல்லா பக்கம் நீங்கள் இப்போ வந்து எல்லா ரோடுமே கனெக்ட் ஆகிடுச்சு. நான் ஜனவரி மாதம் வந்து தஞ்சாவூர் சைடு போயிருந்து எங்கே பார்த்தாலும் இப்போ நம்ம 4 லேன் ரோடு இப்போ புதுசாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை. நீ மழை பெஞ்சோட என்ன பண்ணால் ரோடு நீட்டாக ஃபாஸ்ட்டாக போடலாம், ஹைவேஸ் கொண்டு போய் சேர்த்தணும். இப்போ இதெல்லாம் சொல்லி சாதனையின் அடிப்படையில் மோடி இன்னொரு 5 ஆண்டுகள் வேணும் அப்படின்னு சொல்லி தான் ஓட்டு கேட்கப்படும். ஓகே சார். இப்போ வந்துட்டு எல்லாருமே கட்சியை விட்டு விலகினதுக்கப்புறம் இருந்த கட்சியை பற்றின குறைகளையும் அல்லது அங்கேருந்து நடந்த தவறான விஷயங்களையோ அல்லது குறைகளையோ வந்து சுட்டி காட்டி வந்து பிரகடனப்படுத்துவாங்க மீடியா முன்னாடி. அதே மாதிரியான ஒரு செயலாக தான் இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் கூட ஸ்டேட்மெண்ட் சொன்னதாக சொல்லியிருக்கீங்க. இன் ஃபியூச்சர் அதே மாதிரியான கடுமையான ஒரு வாதங்களையும் கடுமையான ஒரு குற்றச்சாட்டுகளையும் வைக்கும்போது நீங்கள் அதுக்கு உண்டான ரிப்ளைனா என்ன? அது என்ன வைக்கிறோ அதுக்கு பதிலடி கொடுத்து தான் ஆகணும். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் திமுகவும் பாஜக ஒன்று அப்படின்னு முதலே கொடுத்துட்டாரு. ஓகே. இப்போ அதே மாதிரி நமக்கும் சீமானும் அவரும் ஒன்று. சீமான ஒரு குற்றச்சாட்டு வச்சு எப்படி அணுகுமோ அதே போல் தான் அவரையும் அணுகணும். சரி, ஓகே சார். லாஸ்ட் கொஸ்டின். இப்போது இருக்கிற சூழலில் தமிழகத்தில் அடுத்த கட்ட வளர்ச்சியாக என்னென்ன வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன்? ஒரு ஸ்டேட்டாக கேட்குறீங்க? இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஏற்கனவே தொழில் வளர்ச்சியில் நம்பர் 2 இருக்கோம், நம்பர் 1 மகாராஷ்டிரா. நம்ம இங்கேருந்து போகிறதுக்கு நம்ம வந்து இப்போ தொழில்நுட்பம் புதுசாக வந்து ஏஐ வந்திருக்கு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதை வளர்ச்சி இங்கே இருக்கிற மாணவர்களை எப்படி நம்ம பயிற்சி எடுக்கிறது, இங்கே இருக்கிற இங்கே இப்படி திட்டங்கள் கொண்டு வர்றது, இங்கே வந்து எப்படி நம்ம அதுக்கான டெவலப்மெண்ட் பண்ணுறது, அதை பண்ணால் நல்லாயிருக்கும். ரெண்டாவது வந்து நம்ம டிஃபென்ஸ் காரிடர். டிஃபென்ஸில் வந்து நம்ம எம்எஸ்எம்இயாக நிறையா இருக்கிறது தமிழ்நாட்டில். ஆனால் டிஃபென்ஸ் ப்ரொடக்ட்ஸ்னால் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆல்ரெடி இருக்குது, பட் நமக்கு பொட்டன்ஷியல் இன்னும் ஜாஸ்தி. நம்ம வந்து இந்த ரஃபேல் கூட இப்போ வந்து எல்லாருமே ரஃபேலை குறை சொல்லுவாங்க. ரஃபேலுக்கு ஸ்பேர்ஸ் கோயம்புத்தூர்லேருந்து போதா இருக்காச்சு தெரியுமா? அந்த மாதிரி இன்னும் அதை எக்ஸ்பாண்ட் பண்ணுறப்போ நம்ம எக்ஸ்போர்ட் மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வந்து நமக்கு வந்து அக்ரிகல்ச்சர், இப்போ அதில் வந்து வேல்யூ ஆட் பண்ணுறதுக்கு நம்ம அரசு ஆதரவு பண்ணுச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். அப்புறம் நிறையா முக்கியமாக வந்து அரசோட கவனம் சிறு தொழில்களில் தான் கவனம் செலுத்தணும். நிறையா தொழில்கள் இருக்குது, அது அடுத்த கட்டத்துக்கு போக முடியாமல் நிதி ஆதரவு இல்லாமல் தடுமாறுறாங்க. அதற்கு இந்த அரசு உதவி பண்ணும்.
முக்கியமாக வந்து நம்ம வேலைவாய்ப்பு உருவாக்குறதுக்கு தொழில்கள் வரணும். தொழில் வர்றதுக்கு மத்திய அரசு கூட இணக்கமாக இருந்தால் தான் வரும். வரப்போகிற எலெக்ஷனில், அதாவது இடைத்தேர்தல்களில் வந்துட்டு எந்த மாதிரியான ஒரு கூட்டணி அமையும்னு நினைக்கிறீங்க, அல்லது தனித்து போட்டியிடுவீங்க? இடைத்தேர்தல் எப்போ நடக்குன்னு தெரியாது. ஆகஸ்ட் மாதம் இருக்குன்னு எல்லாரும் கெஸ் பண்ணுறாங்க. அது தேதி சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம எல்லா அரசியல் கட்சிகளுமே அந்த தேர்தல் அறிவிப்பு வந்ததுக்கு பிறகு தான் அதை பற்றி யோசிப்பாங்க. இப்போ ஒரு கட்சியாக வந்து தேர்தலுக்கு வந்து என்ன பண்ண முடியுமோ அது இன்டர்னலாக வந்து உள்கட்சியில் வந்து அதற்கான தயாரிப்பு பணிகள் நடந்துகிட்ருக்கும். ஸோ ஆனால் கூட்டணி இருக்குமா இருக்காதா, தனியாக நிற்க போகிறோமா இல்லை நிற்காமையே இருக்க போகிறோமா, கடந்த காலங்களில் ஒரு சில தேர்தலை வந்து நம்ம புறக்கணிச்சிருக்கோம். ஆளுங்கட்சி வந்து ஆளுங்கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னா புறக்கணும், அது அந்த மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து நம்ம அந்த தேர்தல் நெருங்க தான் வந்து முடிவெடுக்க முடியும். நம்ம வந்து இப்போது 29க்கு கட்சி எப்படி 29 பாஜகவை பொறுத்தவரை மிகப்பெரிய தேர்தல். 29 கட்சி எப்படி தயார் செய்வது, அதற்கு கட்சியில் வந்து நம்ம என்னென்ன ஏற்பாடுகள் செய்யணும், மக்களுடைய வாக்குகளை இதுவரை இல்லாத வகையில் நம்ம வாக்கு வாங்கி வெற்றி பெற என்ன பண்ணணுமோ அதை நோக்கி தான் பயணம் பெற்று. ரொம்ப நன்றி உங்களுடைய நேரத்தையும் கருத்தையும் பகிர்ந்துக்கிட்டு இருக்கு.